வணக்கம். முன் செய்திகளுக்காக ஸ்ரீதேவி. இன்றைய முதன்மை செய்திகள். பாதாள சாக்கடை திட்டத்தை விரைந்து முடிக்க பொதுப்பணித்துறையில் தனிப்பிரிவு பரிந்துரை செய்ய சட்டசபை மதிப்பீட்டு குழு உறுதி. நூறு நாள் வேலை கேட்டு மக்கள் சாலை மறியல். ஒதுக்கப்பட்ட பணத்தை பயனாளிகளுக்கு வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தல். கல்வித்துறையில் நடுநிலைப்பள்ளி ஆசிரியர்களுக்கு தொகுப்பு கலந்தாய்வு மைய கூட்டம். கற்பிக்கும் முறையை சிறப்பாக செய்ய விளக்கம். இனி விரிவான செய்திகள். புதுவையில் பாதாள சாக்கடை திட்டத்தை விரைவாக முடிக்க பொதுப்பணித்துறையில் தனிப்பிரிவு அமைக்க அரசுக்கு பரிந்துரை செய்யப்படும் என சட்டசபை மதிப்பீட்டு குழு உறுதியளித்துள்ளது. புதுவை சட்டசபை மதிப்பு கூட்டு குழு கூட்டம் சட்டசபை வளாகத்தில் உள்ள குழு அறையில் செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது. தலைவர் நாஜிம் தலைமை தாங்க உறுப்பினர்கள் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பாதாள சாக்கடை திட்ட பணிகள் நடைபெறவில்லை என உறுப்பினர்கள் சராமரியாக புகார் தெரிவித்தனர். இதற்கு விளக்கம் அளித்த தலைமை பொறியாளர் மனோகரன், பாதாள சாக்கடை திட்டம் 9 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு நடைபெறும் பணிகளை பட்டியலிட்டார். இதுவரை 50 கோடி ரூபாய் செலவிடப்பட்டு 30% பணிகள் முடிவடைந்துள்ளதாக தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து புதுவையில் பாதாள சாக்கடை திட்டத்தை விரைவாக முடிக்க பொதுப்பணித்துறையில் தனிப்பிரிவு அமைக்க அரசுக்கு பரிந்துரை செய்யப்படும் என சட்டசபை மதிப்பீட்டு குழு உறுதியளித்தது. வில்லியனூர் அருகே உள்ள 10 கண்ணுவில் 100 நாள் வேலை கேட்டு பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு காணப்பட்டது. புதுவையின் பல்வேறு இடங்களில் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் வேலைகள் சரிவர நடப்பது இல்லை என்று புகார்கள் எழுந்துள்ளன. இந்நிலையில் உசுடு தொகுதியில் இந்த ஆண்டுக்கான 100 நாள் வேலை திட்டம் முடிவதற்கு இன்னும் 15 நாட்களே உள்ள நிலையில் அதற்காக ஒதுக்கப்பட்ட பணத்தை பயனாளிகளுக்கு சம்பளமாக வழங்க வேண்டும் என வலியுறுத்தி அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் செவ்வாய்க்கிழமையன்று காலை சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனை அறிந்த வில்லியனூர் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று பொதுமக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதன் பின்னர் மறியல் போராட்டத்தை பொதுமக்கள் கைவிட்டதால் போக்குவரத்து சீரானது. புதுவை கல்வித்துறையில் நடைபெற்ற பள்ளி தொகுப்பு கலந்தாய்வு மைய கூட்டத்தில் ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். புதுவை பள்ளி கல்வித்துறை இயக்குநரகம் கட்டுப்பாட்டில் உள்ள அரசு பள்ளிகளில் பணிபுரியும் 6, 7 மற்றும் 8ஆம் வகுப்பு நடுநிலைப் பள்ளி ஆசிரியர்களுக்கு பள்ளி தொகுப்பு கலந்தாய்வு மைய கூட்டம் நடைபெற்று வருகிறது. அவர்கள் கற்பிக்கும் முறையில் சிறப்பாக செயல்பட என்னென்ன வழிவகைகள் செய்யலாம் என்று கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக பாட வாரியாக ஆசிரியர்களை அழைத்து சிறப்பாக கூட்டம் நடைபெற்று வருகிறது. இதற்கு 2 தலைமை ஆசிரியர்கள் ஒவ்வொரு பயிற்சி கூட்டத்திற்கும் தலைமை பொறுப்பேற்று கூட்டத்தினை வழிநடத்தி வருகிறார்கள். இவ்வாறு கூட்டம் நடத்துவதன் மூலமாக சிறப்பான கல்வியை அனைத்து மாணவர்களுக்கும் வழங்க வேண்டும் என்பது நோக்கமாகும். புதுவை பாரதிதாசன் கல்லூரியில் நடைபெற்ற விழிப்புணர்வு முகாமில் பெண்களுக்கு தேவையான சத்துக்களின் முக்கியத்துவம் குறித்து மாணவிகளுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது. பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரியில் மனையியல் துறை மற்றும் நாட்டு நலப்பணி திட்டமும் இணைந்து உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு பெண்களின் ஆரோக்கியம் என்ற தலைப்பில் விழிப்புணர்வு முகாம் நடத்தியது. கல்லூரியின் முதல்வர் சவுந்தரவல்லி தலைமை உரையாற்றினார். பெண்களுக்கு ஏற்படும் நோய்கள், அவற்றை தடுக்கும் முறைகள் பற்றி நியூ மெடிக்கல் மருத்துவமனையை சார்ந்த மருத்துவர் ஸ்மிதா சவான், பெண்களுக்கு தேவையான சத்துக்களின் முக்கியத்துவம் குறித்து சத்துணவு நிபுணர் லட்சுமி ஆகியோர் விரிவாக எடுத்துரைத்தனர். முன்னதாக மனையில் 3ஆம் ஆண்டு மாணவி மாலதி வரவேற்புரையாற்ற நாட்டு நலப்பணி திட்ட தன்னார்வலர் லட்சுமி நன்றி உரையாற்றினார். இதில் 200க்கும் மேற்பட்ட மாணவிகள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை மனையியல் துறையின் பேராசிரியர்களும் நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர்களும் இணைந்து ஏற்பாடு செய்திருந்தனர்.
சென்டாக் மாணவர்களிடம் கல்லூரி நிர்வாகங்கள் கட்டணம் வசூலிக்க கூடாதென முதல்வர் உத்தரவிட வேண்டும் என்று முன்னாள் அமைச்சர் எஸ் டி சிவகுமார் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் +2 தேர்வுகள் முடிந்து விரைவில் முடிவுகள் வெளியாக இருப்பதால் சென்டாக் வல்லுநர் குழுவை கால தாமதமின்றி அமைக்க வேண்டும் எனவும் கல்லூரி நிர்வாகங்களை அழைத்து பேசி அரசின் உதவி என்ன, மாணவர்கள் கட்ட வேண்டியது என்ன என்பதை இப்போதே வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். தேர்வு செய்யப்படும் மாணவ மாணவிகள் அனைவருக்கும் கல்லூரி அனுமதி சீட்டை சென்டாக் கலந்தாய்வு நடைபெறும் இடத்தில் அனைத்து கல்லூரி பிரதிநிதிகளை வைத்து வழங்க வைக்க வேண்டும் என்று கூறியிருக்கும் எஸ் பி சிவகுமார், சென்டாக் மாணவர்களிடம் கல்லூரி நிர்வாகங்கள் கட்டணம் வசூலிக்க கூடாது என முதல்வர் உத்தரவிட வேண்டும் என்று முன்னாள் அமைச்சர் எஸ் பி சிவகுமார் வலியுறுத்தியுள்ளார். துணைநிலை ஆளுநர் இக்பால் சிங் உரையுடன் சட்டசபை கூட்டத்தொடர் 28ஆம் தேதி துவக்கம். ஏப்ரலில் பட்ஜெட் தாக்கல் செய்ய அரசு திட்டம். புதுவை வழக்கறிஞர் சங்க தேர்தலில் தலைவராக குமரன் வெற்றி, ஆதரவாளர்கள் கொண்டாட்டம். செயலாளராக கண்ணன், பொருளாளராக ராஜேந்திரன். விவரம் விளம்பர இடைவெளிக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. புதுவையில் மாநில அளவிலான கால்பந்து போட்டிகளை பள்ளி கல்வித்துறை இயக்குநர் வல்லபன் துவக்கி வைத்தார். புதுவை கால்பந்து சங்கம் சார்பில் மாநில அளவிலான வருடாந்திர லீக் கால்பந்து போட்டிகள் உப்பளம் இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்தில் திங்கட்கிழமை துவங்கியது. மாநில விளையாட்டுக்குழு நிர்வாக அதிகாரி பாஸ்கரன் தலைமை தாங்க சங்க தலைவரும் நகரமன்ற முன்னாள் துணைத் தலைவருமான ஜான்குமார் முன்னிலை வகித்தார். சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட பள்ளி கல்வித்துறை இயக்குநர் வல்லபன் போட்டிகளை துவக்கி வைத்தார். இதில் மாநிலத்தில் பல்வேறு பகுதிகளில் இருந்து 10 அணிகள் 2 பிரிவுகளாக விளையாடி வருகின்றன. ஒவ்வொரு அணியும் மற்ற அணிகளுடன் 4 முறை மோத உள்ளன. ஒவ்வொரு நாளும் மாலை 4 மணிக்கு போட்டிகள் நடைபெற்று வரும் நிலையில் வருகிற 31ஆம் தேதி வெற்றி பெறும் அணிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட உள்ளன. புதுவையில் உலக நுகர்வோர் உரிமைகள் விழிப்புணர்வு பிரச்சார ஊர்வலத்தில் பான்சியோனா பள்ளி மாணவிகள் பங்கேற்றனர். புதுவை பான்சியோனா அரசு பெண்கள் உயர்நிலைப் பள்ளியில் உலக நுகர்வோர் உரிமைகள் தினத்தை முன்னிட்டு நுகர்வோர் விழிப்புணர்வு பிரச்சார ஊர்வலம் நடைபெற்றது. இப்பேரணியில் இம்மன்ற உறுப்பினர் மாணவிகள் கலந்து கொண்டனர். தலைமை ஆசிரியர் காந்தி கொடியசைத்து பேரணியை தொடக்கி வைத்தார். நுகர்வோர் மன்றங்களின் ஒருங்கிணைப்பாளர் உத்ரேஸ்வரன் தலைமை தாங்கினார். மாறன் ஆசிரியர்கள் மாலா, ரவி, ரஜினி ஜோஸ், யமுனா மற்றும் கிரேசி ஆகியோர் வழிநடத்தினர். புதுவை சட்டசபை கூட்டம் வருகிற 28ஆம் தேதி துவங்க இருக்கும் நிலையில் பட்ஜெட் தாக்கல் ஏப்ரல் மாத இறுதியில் நடைபெறக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. புதுவை சட்டசபையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் வருகிற 28ஆம் தேதி துவங்க இருப்பதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இது ஆண்டின் முதல் கூட்டத்தொடர் என்பதால் அன்றைய தினம் ஆளுநர் இக்பால் சிங் உரையாற்றுவார். 5 மாநில சட்டமன்ற தேர்தல் காரணமாக பாராளுமன்றத்தில் பட்ஜெட் இன்னமும் தாக்கல் செய்யப்படவில்லை. திட்டக்குழு கூட்டமும் இதுவரை நடைபெறவில்லை. மத்திய திட்டக்குழு ஒதுக்கும் நிதியை கொண்டே புதுவை பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும்.
திட்டக்குழு கூட்டம் நடப்பதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதால் வருகிற 28ஆம் தேதி துவங்கும் கூட்டத்தொடரில் 1 மாத செலவினங்களுக்கு முன்னணி மானியம் தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. இதன் பின்னர் கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டு ஏப்ரல் மாதத்தில் வேறு ஒரு தேதியில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. புதுவை வழக்கறிஞர் சங்க தேர்தலில் தலைவராக குமரன் வெற்றி பெற்றதையொட்டி அவரது ஆதரவாளர்கள் இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். புதுவை மாநில வழக்கறிஞர் சங்கத்தின் 18 பதவிகளுக்கான வாக்குப்பதிவு திங்கட்கிழமை காலை 8 மணிக்கு துவங்கியது. தலைவர், செயலாளர், பொருளாளர், 7 நிர்வாக குழு உறுப்பினர் ஆகிய பதவிகளுக்கு வழக்கறிஞர்கள் வாக்களித்தனர். மொத்தமுள்ள 794 வாக்குகளில் 764 வாக்குகள் பதிவானது. தலைவர் பதவிக்கு குமரன், ராமலிங்கம் ஆகியோரும், செயலாளர் பதவிக்கு கண்ணன், தணிகைவேல், பொருளாளர் பதவிக்கு ராஜேந்திரன், சீனிவாச பெருமாள், நிர்வாக குழு உறுப்பினர் பதவிக்கு அப்துல் ரஹீம், அருண், தட்சிணாமூர்த்தி, கார்த்திகேயன், லட்சுமி நாராயணன், லோகேஸ்வரன், ராஜ்குமார், சனல் பிரகாஷ் ஆகியோர் போட்டியிட்டனர். தேர்தல் காரணமாக வழக்கறிஞர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட நிலையில் தேர்தல் அதிகாரியாக அப்துல் ரஷீத் பணியாற்றினார். தேர்தலையொட்டி அசம்பாவிதங்கள் ஏற்படாமல் இருக்க நீதிமன்ற வளாகத்தில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். மாலை 4 மணியுடன் வாக்குப்பதிவு முடிவடைந்த நிலையில் இதன் முடிவுகள் இரவுக்குள் அறிவிக்கப்படும் என்பதால் வழக்கறிஞர்கள் மற்றும் அவர்களின் நண்பர்கள், உறவினர்கள் தீவிர எதிர்பார்ப்பில் காத்திருந்தனர். இதுபோன்ற சூழலில் தலைவர் பதவிக்கு போட்டியிட்ட குமரன் 413 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். செயலாளர் பதவிக்கு போட்டியிட்ட கண்ணன் 444 வாக்குகளும், பொருளாளர் பதவிக்கு போட்டியிட்ட ராஜேந்திரன் 409 வாக்குகளும் பெற்று வெற்றி பெற்றனர். வழக்கறிஞர் சங்க தலைவராக குமரன் வெற்றி பெற்றதை அடுத்து அவரது ஆதரவாளர்கள் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கி மகிழ்ந்தனர். புதுவை வீரர்வெளி அரசு நடுநிலைப் பள்ளியில் வளமான வாழ்க்கைக்கான காடுகள் என்ற தலைப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. புதுவை சுற்றுச்சூழல் கல்வி பிரிவு, மாநில பயிற்சி மையம் மற்றும் சிபிஆர் சுற்றுச்சூழல் கல்வி மையம் இணைந்து தேசிய சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு இயக்கம் சார்பில் வளமான வாழ்க்கைக்கான காடுகள் என்ற கருத்தில் 3 நாள் விழிப்புணர்வு விழா வீரர்வெளி அரசு பெண்கள் நடுநிலைப் பள்ளியில் நடத்தியது. பள்ளி தலைமை ஆசிரியர் அலின் அருமே தலைமையில் விழா தொடங்கியது. கீதா வரவேற்புரையாற்ற மாநில பயிற்சி மைய சிறப்பு அலுவலர் கிருஷ்ணன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கண்காட்சியை தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றினார். சுற்றுச்சூழல் பொறுப்பாசிரியை மரி மார்கரெட் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார். விளம்பர இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும். செய்திகள் தொடர்கின்றன. தாழ்த்தப்பட்ட மக்கள் மீது தொடர்ந்து தொடுக்கப்படும் வன்முறையை கண்டித்து பல்கலைக்கழக தலித் மாணவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை தலித் மாணவர்கள் சார்பில் தாழ்த்தப்பட்ட மக்கள் மீது தொடர்ந்து தொடுக்கப்படும் சாதிய வன்முறைக்கு எதிரான கண்டன ஆர்ப்பாட்டம் சுதேசிமில் அருகில் செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது. ஏழுமலை வரவேற்புரையாற்ற வேல்முருகன் தலைமை தாங்கினார். அமுத வள்ளுவன், முருகமதி ஆகியோர் முன்னிலை வகிக்க திருவள்ளுவன், பெரியசாமி, சுகுமாரன், மூர்த்தி, சுப்பையா ஆகியோர் கண்டன உரையாற்றினர். இதில் விடுதலை சிறுத்தைகள் உட்பட பல்வேறு அமைப்பினர் கலந்து கொண்டனர். பெண் சிசு கொலை மற்றும் தற்கொலை தடுப்பு தொடர்பாக விழிப்புணர்வினை ஏற்படுத்தும் வகையில் பேரணியாக வந்த சென்னை லயோலா கல்லூரி மாணவர்களுக்கு முதல்வர் ரங்கசாமி வாழ்த்து தெரிவித்தார்.
சென்னை லயோலா கல்லூரி மாணவர்கள் லயோலா ப்ரொஃபைல் என்ற அமைப்பை துவங்கி பெண் சிசு கொலை மற்றும் தற்கொலை தடுப்பு தொடர்பாக விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக சென்னையிலிருந்து புதுவைக்கு திங்கட்கிழமையன்று சைக்கிளில் பேரணியாக வந்தனர். அப்போது வழி நெடுகிலும் விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களை மக்களுக்கு விநியோகம் செய்தனர். புதுவை வந்த கல்லூரி மாணவர்களுக்கு கடற்கரை காந்தி சிலை அருகில் ரோட்டரி கிராண்ட் சார்பில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதன் பின்னர் பேரணியில் பங்கேற்ற மாணவர்களுக்கு முதல்வர் ரங்கசாமி பதக்கங்கள் அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். புதுவை உப்பளம் புனித சவேரியார் ஆலய ஆண்டு பெருவிழாவினை முன்னிட்டு நடைபெற்ற ஆடம்பர தேர்பவனியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். புதுவை உப்பளத்தில் அமைந்துள்ள புனித சவேரியார் ஆலய ஆண்டு பெருவிழா கடந்த 4ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. இதனையொட்டி தினமும் காலை மற்றும் மாலையில் திருப்பலி மறையுரைகள் வழங்கப்பட்டன. ஆலயத்தின் ஆண்டு பெருவிழா திங்கட்கிழமை கொண்டாடப்பட்டதை முன்னிட்டு பேராயர் அந்தோணி ஆனந்தராயர் தலைமையில் நடைபெற்ற திருப்பலிக்கு பின்னர் ஆடம்பர தேர்பவனியில் திரளான கிறிஸ்துவர்கள் கலந்து கொண்டனர். இதற்கான ஏற்பாடுகளை சவேரியார் ஆலய பங்கு பேரவையினர் செய்திருந்தனர். புதுவையில் இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 91 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக பதிவானது. நாளைய வானிலை 93 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக காணப்படும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையில் இருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 3 அடியாக காணப்பட்ட கடல் அலை உயரம் நாளையும் 3 அடியாகவே காணப்படும் என்றும் தென்கிழக்கு திசையிலிருந்து 22 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். பாதாள சாக்கடை திட்டத்தை விரைந்து முடிக்க பொதுப்பணித்துறையில் தனிப்பிரிவு பரிந்துரை செய்ய சட்டசபை மதிப்பீட்டு குழு உறுதி. நூறு நாள் வேலை கேட்டு மக்கள் சாலை மறியல். ஒதுக்கப்பட்ட பணத்தை பயனாளிகளுக்கு வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தல். கல்வித்துறையில் நடுநிலைப்பள்ளி ஆசிரியர்களுக்கு தொகுப்பு கலந்தாய்வு மைய கூட்டம். கற்பிக்கும் முறையை சிறப்பாக செய்ய விளக்கம். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.